நாம் இந்த குரு நாளில் வியாழக்கிழமையில் அடுத்து வரும் குரு பயிற்சி நாளில் குரு யார், தென்முக கடவுள் என்பவர் யார் என்பதை விளக்கமாக அறிந்து கொள்ளலாம். சங்க இலக்கிய காலத்திலிருந்தே தென்முக கடவுள் என்கின்ற ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற வழக்கத்தை புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை போன்ற நூல்கள் எல்லாம் மிக விரிவாக எடுத்துச் சொல்கின்றன. சான்றாக சொல்வோமானால், அவருக்கு ஆலமர் செல்வன், ஆலமர் செல்வ, தென்புலத்தான் என்ற வேறு பெயர்களும் இருந்ததை திருக்குறளும் கூட சொல்கின்றது. சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் இவரை பற்றி மிக விரிவாக எடுத்து வைக்கின்றன. பொதுவாக சொல்ல போனால், மூர்த்தி என்றால் வடிவம், தட்சிணம் என்றால் தெற்கு. சிவனுக்கு 64 வடிவங்களை சொல்கின்றது இந்து மத சாஸ்திரங்கள். அந்த வடிவங்களில் ஒன்றுதான் இந்த தெற்கு நோக்கி இருக்கின்ற சிவனுடைய அம்சமாக இருக்கின்ற வடிவம். பிச்சாடனார் ஒரு வடிவம், அர்த்தநாரீஸ்வரர் ஒரு வடிவம், லிங்கோத்பவர் ஒரு வடிவம், அதுபோல தட்சிணாமூர்த்தி ஒரு வடிவம். இதுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு சிறப்பு என்று பார்ப்போமானால், இவர் யோக நிலையில் இருப்பவராக இருக்கின்றார். இவரைத்தான் நாம் ஒவ்வொரு குரு பயிற்சியிலேயும் கோயில்களிலே குரு பயிற்சி விழாவாக கொண்டாடுகின்றோம். நமக்குள்ளே ஒரு குழப்பம், யார் இந்த தட்சிணாமூர்த்தி? கோயில்களில் இவருக்கு ஏன் தெற்கு பக்கம் மட்டும் வைக்க வேண்டும்? இதை நாம் கல்வெட்டு ஆய்வுகளின் மூலமும் மற்றும் தொல்லியலுடைய அறிஞர்களுடைய சான்றுகள் மூலமும் அதற்கு மேலாக மானுடையில் மூலமும் தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக இந்தியாவில் இருக்கின்ற இந்த நிலப்பரப்பை சொல்லுகின்ற போது, நமது கன்னியாகுமரிக்கு அடுத்தால் போல லெமூரியா கண்டம் என்று கண்டம் இருந்ததாக தேவநாய பாவனர் லாஸ்ட் ஆஃப் லெமூரியா என்ற மிக விரிவான ஆய்வு நூலில் எடுத்து சொல்கின்றார். இழந்த லெமூரியா கண்டம் என்பதுதான் அது. ஒரு காலத்தில் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பகுதிகளெல்லாம் தட்டை நிலப்பரப்பாக இருந்து ஒன்றாக இருந்ததாம். பகுருளி ஆற்று பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோல் கொள்ள என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தமிழகத்தில் எழுந்த லெமூரியா கண்டத்தில் எழுந்த முதல் சுனாமியை பற்றி மிக தெளிவாக செல்கின்றார். இப்போது இருக்கின்ற கன்னியாகுமரியை தாண்டி பகுருளி என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆடி ஓடிக்கொண்டிருக்க, அந்த ஆறு பல்வேறு மலைகளின் ஊடே பிறந்து வருகின்ற நீரை எல்லாம் நிரப்பிக்கொண்டு கடலில் கலந்ததாக அந்த வரலாறு சொல்கின்றது. அந்த கடல் நீர் பகுருளி ஆற்றை மட்டுமல்ல, அதனுடைய நிலப்பரப்பை எல்லாம் மூடிவிட்டதனால அங்கு இருக்கின்ற முதல் தமிழ் சங்கம் இப்போது இருக்கின்ற தென்மதுரைக்கு வந்ததாக அந்த இலக்கிய சான்றுகள் காட்டுகின்றன. அப்போது வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எங்கிருந்தார்கள்? இந்தியாவினுடைய தென்பகுதி தான் இப்போது இருக்கின்ற கன்னியாகுமரி பகுதி. அதற்கும் அப்பாற்பட்ட பகுதி, இந்த தெற்கு பகுதியில் இருந்ததுதான் லெமூரியா என்று சொல்லக்கூடிய குமரிக்கண்டம் என்று பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வரலாறு. அங்கே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த சுனாமியினால் இறந்து போனார்கள். அவர்களுடைய நினைவாக அவர்களை எல்லாம் தெய்வமாக ஆக்கி கோயில்களிலே தெற்கு பார்த்து அந்த உருவத்தின் ஒட்டுமொத்த வடிவமாக தட்சிணாமூர்த்தியை வைத்தார்கள். அவர்கள் இனியில் அந்த பகுதியில் வாழ்வதற்கு தகுதியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு வடக்கு நோக்கி வந்தார்கள். ஆக அந்த வடக்கு நோக்கி வந்த மக்களால் தாங்கள் இழந்த நம்முடைய முன்னோர்களை நினைவு எடுத்தும் போதிலே மோன நிலையில் இருக்கின்ற அந்த ஞானம் தரக்கூடிய அந்த கடவுளை தெற்கு பார்க்க வைத்தார்கள். அதனால்தான் அவருக்கு தென்முக கடவுள் என்று பெயர். அவர் எங்கே இருந்தார் என்று பார்த்தால், அப்போது இருந்த மலைப்பகுதி, பகுருளி ஆற்று மலைப்பகுதியில் இருந்த பகுதி பெரும் பெரும் கோடு என்று சொல்லப்படும். கேரளாவில் ஆலங்கோடு, விளவங்கோடு, பள்ளக்கோடு, பாலவன்கோடு, உழவக்கோடு, பாலக்கோடு என்றெல்லாம் கோடு என்பதை மலையாள சொல்லாக நாம் இப்போது பார்க்கின்றோம். தமிழிலான தூய தமிழ் சொல்லியது. அந்த கோடு பகுதியிலே இருந்த நீர் ஆதாரங்கள்லாம் பகுருளி ஆற்றில் கலந்ததாக சிலப்பதிகாரம் விரிவாக எடுத்து சொல்கிறது. அப்போ மலையிலே தான் இந்த தவம் செய்கின்ற முனிவர்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு ரிஷிகள் என்று நாம் பெயரிட்டு வழங்குகிறோம். அவரில் ஒருவர் தான் நாம் தட்சிணாமூர்த்தியாக வழிபடுகின்றோம். அந்த மலை உச்சியிலே இருந்து இல்லற வாழ்வை துறந்து அடுத்த கட்டத்துக்கு ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர்கள் தவநிலை என்று சொல்கிறார்கள். தொல்காப்பியத்திலே ஒரு 4 வரிகள் மிக அருமையாக சொல்லப்படும். காமம் சான்ற கடைக்கோட்காலை, ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி, அறம்புரி கொள்கையோடு சிறந்தது பயிரல்
பிறந்ததன் பயனே என்று மிக அருமையாக அந்த விளக்கம் சொல்கிறார். ஒருவன் முக்தி அடைய வேண்டுமானால் எப்போது அவன் தவநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். நம் உடலில் ஆசைகளெல்லாம் மற்று போக வேண்டும். நமக்கு பேர குழந்தைகள் வரை வந்து அவர்களுக்கெல்லாம் திருமணம் முடிக்க வேண்டும். அதன் பின்னால் சுயநல வாழ்வு, தன்னுடைய குடும்ப வாழ்வை நீக்கி அறம் சார்ந்த கொள்கையோடு சமுதாயத்துக்கு பயன்படும் வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பிறந்ததன் பயன் என்று சொல்கிறார்கள். ஆக பிறந்ததன் பயன் முக்தி அடைதல் என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற வரலாறு. அந்த வகையிலே நல்ல காரியங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி வழிநடத்துகின்ற அந்த சான்றோர்களை தான் ரிஷிகள், முனிவர்கள் என்று நாம் வழங்கி வந்தோம். அப்படிப்பட்ட முனிவர்கள் ஒருவர்தான் தட்சிணாமூர்த்தி. எங்கு இருந்தார்? மலை உச்சியிலே இருந்தார். அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு கீழே சீடர்களாக அமைய வைத்தார். அவர்கள் எல்லாம் நம்முடைய மத ஆச்சாரங்கள், ஆகமங்கள், ஜனகாதி முனிவர்கள் என்று சனகாதிபர் போன்ற 4 முனிவர்களை சொல்கிறார்கள். சில கோயில்களில் 16 உருவங்கள் காட்டப்படுகின்றன. சில கோயில்களில் முனிவர்கள் 2 பேர் மட்டுமே காட்டுகிறார்கள். கீழே காலிலே அவருடைய திருப்பாதத்திலே முயலகனாகிய அறியாமை என்கின்ற படிவம் சுட்டப்படுகின்றது. நம்முடைய இருக்கின்ற ஆணவம், கண்மயம், மாயையோடு அந்த மாயை தான் அறியாமை என்று சொல்லப்படும். இங்கே அறியாமையாக முயலகனுடைய உருவம் காட்டப்படுகின்றது. அந்த முயலகனாகிய அறியாமையை வெல்வதற்கு கடவுளுடைய கருணை வேண்டும். அந்த கருணையை தந்தவர்கள் தான் அந்த காலத்தில் ரிஷிகள் என்று வழங்கப்பட்டார்கள். அவருடைய மூர்த்தங்கள் எல்லாம் மூர்த்தி என்ற பெயரோடு வழங்கப்படும். இங்கே தெற்கு நோக்கி அமர்ந்து நமக்கு ஞானம் கொடுத்த அந்த ஞான வளலாகிய சிவபெருமானை நாம் தென்முக கடவுள் என்று சொல்கின்றோம். அவர் அமர்ந்த பகுதி ஆலமரம், அது கல்லாலமரம் என்று சொல்வார்கள். அதனால்தான் பல இலக்கியங்கள் எல்லாம் புறநானூற்றெல்லாம் ஆலமர் செல்வ, கல்லாலமர செல்வ என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட இந்த தென்முக கடவுளுடைய வழிபாடானது 2500 ஆண்டுகள் பழமையானது என்று நாம் உறுதியாக கொள்ளலாம். நமது இலக்கியங்கள் மட்டுமல்ல, சிற்ப சாஸ்திரத்திலும் தென்முக கடவுளை பற்றி மிக விரிவாக எடுத்து காட்டுகின்றன. ஒரு கையிலே அவர் தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு கையிலே ஏட்டுச்சுவடி வைத்திருப்பார். ஏட்டுச்சுவடி காட்டப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் சின்முத்துரை வைத்திருப்பார். இன்னொரு கரத்திலே அதிலே அக்க மாலை வைத்திருப்பார்கள். இது ஜபம் செய்தல் என்று சொல்வார்கள். 108 மணிகளை வைத்து கொண்டு சிவனுடைய நாமத்தை உருவேற்றுகின்ற அந்த முறை, கடைபிடிக்கின்ற அந்த எளிமையான முறை அக்கமாலை முறை என்று சொல்லப்படும். அக்கமாலை கைதை வைத்திருப்பார். நம்முடைய அடி வயிற்றிலே குண்டலினி என்கின்ற சக்தி ஒன்று இருப்பதாக சொல்வார்கள். எனவே தட்சிணாமூர்த்திக்கு வயிறு எப்போதுமே உள்நோக்கித்தான் இருக்கும். அவர் தியான பயிற்சியிலே மூச்சு பயிற்சி செய்து கொண்டு மிக மெதுவாக உள்ளே காற்றை இழுத்துக்கொண்டு வெளியே விட்டிருக்கின்றார். அதனால் அந்த குண்டலினி சக்தி அந்த காலத்தில் யோக நிலையிலே நாகம் என்று சொல்வார்கள். அந்த நாகத்தை தன்னுடைய இன்னொரு கையிலே அடக்கி வைத்திருப்பார் இந்த தென்முக கடவுள். அவர் கட்டுப்பாட்டில் அது இருக்கும். மற்றொரு பக்கம் தாமரை சென்று வைத்திருப்பார். தாமரை விஸ்டம் என்று சொல்லப்படும். அறிவினுடைய திரட்சி, தாமரையின் அடையாளமாக அறிவின் திரட்சி காட்டப்படும். அந்த வகையிலே உடலால் அவருடைய ஆசனம் பாருங்கள். ஒரு காலை முயலகன் மீது வைத்து அழித்து கொண்டு மற்றொரு காலை உட்கட ஆசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனத்தில் கால்களை மேல் நோக்கி திருப்பி அமர்ந்திருப்பார். ஒரு தவ நிலையில் இருக்கலாம். அவருடைய முகமானது இறுகிய நிலையில் மௌன நிலையில் இருக்கும். கண்களானது கீழ் நோக்கி இருக்கும். அது மௌனமாக இருக்கின்ற போது பெரும்பாலும் கண்கள் இமைகள் மூடிய நிலையில் இருக்கின்ற போது மெதுவாக திறக்கின்ற நிலையிலே லேசான பார்வையாக கீழ் நோக்கி பார்வையாக இருக்கும். இந்த செடியிலேயும் அவ்வாறு இடம்பெறுகின்றதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய மாலையில ருத்ராட்சி கொட்டைகள் எல்லாம் நிறைய அணிந்திருக்கிறார்கள். இடுப்பிலே அந்த கவசமானது போடப்பட்டிருக்கின்றது. கால்களிலே தண்டை காட்டப்பட்டிருக்கும். நெற்றியிலே கரண்ட மகுடம் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கும். சுற்றிலும் ஜடாமுடிகள் இருக்கும். அவர் முனிவர் என்பதை காட்டுவதற்காக ஜடாமுடிகளான இடம் பெற்றிருக்கும். மேலே அவருக்கு கிரீடமாக சுட்டப்பட்டிருக்கும். சில கோயில்களில் அந்த கிரீடத்தில் சிவலிங்கம் ஒன்றும் இடம்பெறுவதை காணலாம். ஆகத்தான் சிவனுடைய வம்சம் என்பதை, அம்சம் என்பதை காட்டுவதாக சில கோயில்களில் சிற்பிகள் இந்த சிவலிங்கத்தை நெற்றியிலே கரண்ட முகத்திலே சூடியிருப்பார்கள். சில கோயிலே நெஞ்சிலே அந்த சிவலிங்கமானது இடம்பெறும். அந்த வகையிலே தட்சிணாமூர்த்தி என்பவர் என்பதை நாம் விளக்கமாக இப்போது பார்த்தோம். இந்த தென்முக கடவுளுக்கென்று மிக அருமையான பாடல் ஒன்று. கல்லாளின் புடை அமர்ந்து நான் மறை ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் பூரணமாய் எல்லாமாய் வல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வார். தட்சிணாமூர்த்தி நாளில் இந்த பாடலை நினைப்போமானாலே முக்தி கிடைக்கும். அவர் எவ்வாறு இருக்கிறார் என்றால்,
சொல்லாமல் சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் வெளியே வரவில்லை, மௌனமாக இருக்கின்றார். அவரை பார்க்கின்ற போது குருவினுடைய அந்த கருணை பார்வையிலேயே தான் என்ன சொல்ல வந்தோம், நம்ம ஆன்மாவுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்கிறார். அதனாலதான் அந்த பாடல் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து, நம் மனதுக்குள்ளேயே அவர் ஊறி போய் அது மறையாத அளவுக்கு இருக்கின்ற நிலை. அது நினையாமல் நினைந்து நம்முடைய தொடக்கை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆன்மாக்கள் இருக்கின்ற கர்மாக்களில் இருக்கின்ற தீவிரங்கள் எல்லாம் போக்கி அது ஆன்மாவை சுத்தப்படுத்தி அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய அந்த கடவுள் தான் இந்த தட்சிணாமூர்த்தி. மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்தார்கள் சொன்ன அத்தனை 1000 பேர் இழந்த போது அவருடைய ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தம் அடைவதற்காக சிவனே இந்த வடிவம் எடுத்து தென்முக கடவுளாக வந்ததாக சொல்வார்கள். ஆக தெற்கு நோக்கி இருந்த நாம் வடக்கு நோக்கி வந்ததன் அடையாளமாக, நம்முடைய முன்னோர்களுடைய அடையாளமாக, அவருடைய நினைவு சின்னமாகத்தான் இதனை நாம் கோயிலில் வைத்து வழிபட்டோம். அதுவே பின்னால் தட்சிணாமூர்த்தியாக ஆலமர் செல்வனாக சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் கூட இந்த ஆலமர் செல்வன் என்ற சொல் மிக அற்புதமாக வருகின்றது. ஆக இலக்கியங்கள் மட்டுமல்ல, நமக்கு மானுடைகள் படியும் இது நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டை காட்டும். வள்ளுவர் இதனை தென்புலத்தார் என்று அழகாக சொல்வார். ஒரு மனிதன் 6 பேருக்கு அருமையாக தன் வாழ்நாளில் உதவிகள் செய்ய வேண்டும் என்பார். அதில் முதல் உதவி யாருக்கு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மறைந்து போன முன்னோர்கள், தென்புலத்தார் என்று அதை சொல்வார். தென்புலத்தார் தெய்வம், தென்புலத்தாருக்கு அடுத்ததுதான் தெய்வத்தை வள்ளுவர் சுட்டுகின்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்து 6 ஓம்பல் தலை என்று அவருடைய ஆணித்தரமான திருக்குறள் நமக்கு சொல்கின்றது. அந்த வகையில் தென்புலத்தாரின் அடையாளமாக இருக்கின்ற இந்த தென்முக கடவுளை இந்த நாளில் நாம் வழிபடுவது மிக சால பொருத்தமாக இருக்கும். தெற்கு நோக்கிய சிவனுடைய வடிவமே தட்சிணாமூர்த்தி. அப்போ குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறா என்ற ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. உலகம் இயங்குவதை நம்முடைய இந்து மத சாஸ்திரங்கள் எல்லாம் கோள்களின் அடிப்படையாகவே காட்டுகின்றன. சூரியனை அடிப்படையாக கொண்டு சுழலுகின்ற அந்த சுழற்சியை ஜோடியாக் என்று சொல்வார்கள், வானமண்டலம் சொல்வார்கள். அந்த வானவ மண்டலத்தில் 9 கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவற்றில் ஒன்றுதான் இந்த குரு என்கின்ற கோயில். நவகிரகங்கள் இருக்கின்ற குருவினுடைய அந்த வடிவமானது ஒன்றரை வடிவம், ஒன்றையால் வடிவம் அமர்ந்து நின்ற கோலத்தில் இருப்பார். இங்க தட்சிணாமூர்த்தி அவ்வாறு இருக்க மாட்டார். தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் தான் இருப்பார். சில கோயில்களில் அவருக்கு பின்னால் முதுகை சுமந்து கொண்டு போவதற்கு போல ரிஷபம் இடம்பெறும். அவர் ரிஷப தட்சிணாமூர்த்தி என்று வழங்கப்படுவார். சில கோயில்களிலே வீணை ஏந்தி கொண்டிருப்பார். அவர் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி என்பார். சில கோயில்களில் நின்ற நிலையில் வீணை வாசிப்பது போல அபூர்வமான சிற்பங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. கீழ்வேலூர் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் அருகே என்ற கோயிலிலே அச்சயபுரீஸ்வரர் கேளிலியப்பர் கோயிலே 9 கருங்கல்லான தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள் மிக நேர்த்தியாக சுழற் கலைப்பானில் இருப்பதை உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கொங்கு மண்ணிலேயும் கோவிலிருந்து சத்தியமங்கலம் சாலையில் அன்னூரில் இருக்கின்ற மன்னீஸ்வரர் கோயிலும் மிக அற்புதமாக 6 அடி உயரத்தில் இந்த தட்சிணாமூர்த்தியார் இடம் வருவார். அதுக்கு முன்னால் கோவை பகுதியில் வருகின்ற போது கோவில்பாளையம் என்ற ஊர், சர்க்கார் சாமக்குளம் என்று சொல்லப்படும் அந்த ஊரிலே இருக்கின்ற மிக பிரமாணமான அந்த காளகலேஸ்வரர் கோயிலையும் ஆசியிலேயே மிக உயரமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியான இறைவன் வருவார். அவருடைய தலையிலேயும் மார்பகத்திலேயும் லிங்கம் இருப்பதை காணலாம். உலகிலே மிக அற்புதமான வடிவமைப்பு என்றெல்லாம் சிற்பிகள் அதனை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தட்சிணாமூர்த்தியானவர் தெற்கு நோக்கித்தான் இருக்கின்றார். ஆனால் நவகிரகத்தில் இருக்கின்ற குருவோ வடக்கு நோக்கி இருப்பார். அப்ப வடக்கு நோக்கி இருப்பவர் கோளா அல்லது தெற்கு நோக்கிய சிவ வடிவமும் கோள் வகையில் சேர்த்தப்படுமா என்று பார்ப்போம். எது பெயர்கிறது என்றால் சிவன் பெயர்வது இல்லை, தட்சிணாமூர்த்தி பெயர்வது இல்லை. வானமண்டலத்தில் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்ற குரு என்கின்ற கோள் தான் சுழற்சி பாதையிலேயே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் பெயர்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை, ஓராண்டுக்கு ஒரு முறை தான் குரு பயிற்சியான அனுபவம். அவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு நவகிரகத்தில் இருக்கின்ற வடக்கு நோக்கி இருப்பார். இப்போ வடக்கு நோக்கி இருக்கின்ற குரு வேறு, தெற்கு பார்த்து இருக்கின்ற சிவவம்சமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி வேறு. இது இரண்டையும் போட்டு குழப்பிக் கொண்ட நிலையில் தான் நாம் எல்லா கோயில்களிலும் தட்சிணாமூர்த்தியை வைத்து அவரை குருவாக வழிபடுகின்றோம். சில நேரங்களில் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கொள்வோம். எப்படி? இவர் ஞான குருவுக்கெல்லாம் குரு என்று குரு தட்சிணாமூர்த்தி என்று வழிபடுவோம். எவ்வாறாயினும் அதுவும் சிவ வழிபாடே தவிர அது குருவினுடைய கோள்களின் வழிபாடாக இருக்காது.
அந்த கோயில்களெல்லாம் பார்ப்போமானால் நவகிரகத்தில் இருக்கின்ற குருவுக்குத்தான் பெயர்ச்சி என்று தீவாரணை காட்டுவார்கள், தட்சிணாமூர்த்தியும் காட்டுவார்கள். இவர் மஞ்சள் நிற ஆடை உடுத்திக் கொள்பவர், கொண்டக்கடலை அணிபவர், மல்லிகைப்பூ மாலையை சூடிக்கொள்பவர், ஜாதகத்திலே ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்டமாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி முறையில் வருவார். அவருடைய சுழற்சி முறை அவ்வாறு அமையும். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த குரு பயிற்சியானது கடகராசிக்கு இடம்பெறுகிறது அந்த குரு. அப்போ நாம் இந்த குரு எவ்வாறு வழிபட வேண்டும்? அந்த குரு கோயிலே இல்லையா? எல்லாம் தட்சிணாமூர்த்தி கோயிலா என்றால் நிச்சயமாக இல்லை. குருவுக்கென்று வழிபட்ட கோயில்கள், குரு வழிபட்ட கோயில்கள், குரு மிகச்சிறந்த முறையிலே தனிச்சன்னதியாக சிவன் கோயில் இருக்கின்ற கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட தொழில் துறையிலே கண்டெடுத்த வகையிலே பார்ப்போமானால் 6 கோயில்கள் தெளிவாக தமிழகத்தில் குருவுக்கென்று தனியாக கோயில் உள்ளன. தங்களுடைய வாழ்க்கையில் மேம்படுத்திக் கொள்ள குரு நாளில் ஏதேனும் ஒரு குருவை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். குரு வாழ்க, நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம்.